ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி நல்லா இருக்கீங்களா? வெளிநாட்டவரை மிரட்டி 500 குவைத் தீனார் லஞ்சம் கேட்ட அதிகாரி கைது. அந்த நியூஸை பார்க்க போகிறோம். குவைத்தில் வாகனம் ஓட்டக்கூடிய நபரா நீங்கள்? அப்போ டிரைவர்களுக்கான மிக முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியாக இருக்குது. குவைத்தி உட்பட 9 நபர்களை பாலைவனத்தில் வைத்து கைது செய்த உள்துறை அமைச்சகம். அரபு நாடுகளை இணைக்கும் புதிய ரயில் சேவை திட்டம். உள்துறை அமைச்சர் எடுத்த அதிரடி முடிவு. மிக முக்கியமான அந்த தகவலை பார்க்க போகிறோம். கடைசியான தகவலை பார்த்தீங்கன்னா போதைப் பொருள் சம்பந்தமான எச்சரிக்கை மற்றும் தொழிலாளர்களுக்கான மகிழ்ச்சியான செய்தி வந்து வெளியாகிருக்கு. இப்படி பல முக்கியமான தகவல்கள் இந்த வீடியோ உள்ள இருக்குது. அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுசாக வந்து பாருங்கள். இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு எல்லாத்துக்கும் ஷேர் செஞ்சு விடலாம். இப்போ வாங்க குவைத்தோட மிக முக்கியமான நியூஸை பார்க்கலாம். நான் உங்கள் ஏகே தமிழா 360 குவைத். இப்போ முதல் தகவலை பார்த்தீங்கன்னா குவைத்தும் யுனைடெட் அரபு எமிரேட்ஸும் முக்கிய புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் வந்து சைன் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஒப்பந்தத்தின்படி குவைத் மற்றும் யுனைடெட் அரபு எமிரேட்ஸில் இருந்து குற்றம் செய்து நாடு கடத்தப்பட்டவர்கள் இந்த 2 நாட்டுக்குள்ளேயும் என்ட்ரி ஆக முடியாதுனோ, அது மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த குற்றம் சாட்டப்பட்டவருடைய தகவல்கள் இரு நாட்டு உள்துறை அமைச்சகத்தோடு பரிமாறி கொள்ளப்படும்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு. இது ஜிசிசி நாடுகள்னு மட்டும் கிடையாதுங்க. அரபு நாடுகளில் நீங்கள் எந்த நாட்டில் வந்து தப்பு பண்ணி நீங்கள் ஃபிங்கரில் ஊருக்கு போயிருந்தாலும் உள்ளர வந்து வர முடியாது. அதனால் இங்கே இருக்கக்கூடிய நம்ம ஆளுங்க அதிக எச்சரிக்கையாக இருங்க. இந்த தகவலை வந்து எல்லாத்துக்கும் வந்து ஷேர் செஞ்சு விடுங்க. எல்லா நண்பர்களும் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ அடுத்த தகவலை பார்த்தீங்கன்னா 500 குவைத் தினார் லஞ்சம் தர மறுத்ததால் வெளிநாட்டவர் ஒருவர் மீது பொய்யான குற்றச்சாட்டுகளை பதிவு செய்து அவரை நாடு கடத்தும் முயற்சியில் ஈடுபட்ட ஒரு அதிகாரியை உள்துறை அமைச்சகம் தற்போது கைது செய்து சிறையில் அடைத்துள்ளது. அரப் டைம்ஸ் பத்திரிகையில் வெளியான ஆதாரத்தின்படி இந்த சம்பவத்தை பார்த்தீங்கன்னா அபுபத்ரா ஏரியாவில் வந்து நிகழ்ந்துள்ளது. இது போன்ற குற்ற செயல்களில் ஈடுபடும் அதிகாரிகள் மீது உள்துறை அமைச்சகம் கடுமையான நடவடிக்கை எடுக்கும் என எச்சரித்துள்ளது. இப்போ அடுத்த முக்கியமான தகவல் ஒன்று பார்த்தீங்கன்னா குவைத்தில் வந்து பிரவுன் சுகர் வந்து பயன்படுத்துகிறாங்கல்ல, அவங்களுக்கு எதிராக கடுமையான சட்டம் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. அதுபோல் இந்த ஆர்டிகல் 17 நம்பர் விசா, அதான் அந்த கவர்மெண்ட் செக்டார் விசான்னு சொல்கிறோம்ல, அந்த விசாவுக்கு அப்ளை செய்பவர்கள் கட்டாயமாக மருத்துவ பரிசோதனைக்கு உட்பட்ட பிறகே அவர்களுக்கு பணி நியமனம் வழங்கப்படும் என தற்போது தகவல் வெளியாகியுள்ளது. அதுபோல் பார்த்தீங்கன்னா இந்த சந்தேகத்திற்கு இடமான பில்டிங், அப்பார்ட்மெண்ட் மற்றும் வீடுகள், கடைகள் போன்றவற்றில் அதிரடியாக சோதனை நடத்தவும் உயர் அதிகாரிகளுக்கு உள்துறை அமைச்சகம் ஒரு அதிரடியான உத்தரவை பிறப்பித்துள்ளது. இந்த பிரவுன் சுகர்னு மட்டும் கிடையாதுங்க. குவைத் அரசால் தடை செய்யப்பட்ட எந்த ஒரு பொருளை வந்து நபர்கள் வந்து கையில் வைத்திருந்தாலும் கூட அவர்களுக்கு எதிரான தண்டனை வந்து கடுமையாக வந்து இருக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால இங்கே இருக்கக்கூடிய நம்ம ஆளுங்க ஒருவேளை வந்து போதை பழக்க வழக்கங்களில் வந்து ஈடுபடக்கூடிய நபர்களாக வந்து இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு வந்து நிப்பாட்டிடுங்க. தற்போது பார்த்தீங்கன்னா குவைத்தோட ரூல்ஸ் வந்து ரொம்ப ஹெவியாக வந்து இருக்குது. மாட்டிக்கிட்டா அவ்வளோதாங்க, தண்டனை வந்து ரொம்ப கொடூரமாக வந்து இருக்கும். அதனால் வந்து நிப்பாட்டிடுங்க, அதான் நல்லது. அடுத்த தகவலை பார்த்தீங்கன்னா ஜிசிசி நாடுகளான சவுதி அரேபியா, குவைத், யுனைடெட் அரபு எமிரேட்ஸ், கத்தார், ஓமன், பஹ்ரைன் ஆகிய நாடுகளை ஒன்றிணைக்கும் விதமாக வளைகுடா ரயில் திட்டம் தற்போது அதிவேகமாக நடைபெற்று வருகிறது. இன்னும் 5 வருடங்களில், அதாவது பார்த்தீங்கன்னா 2030 ஜிசிசி நாடுகளை இணைக்கும் விதமாக இங்கு ரயில்கள் இயக்கப்படும்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியாவாக இருக்கட்டும், துபாய், கத்தார் ஆகிய நாடுகள் எல்லாம் வந்து ரயில் சேவை வந்து மக்கள் வந்து பயன்படுத்துறாங்க. ஆனால் குவைத்தில் மட்டும் இந்த ரயில் சேவை தொடங்காமல் இருந்தது வந்து பெரிய கனவாகவே வந்து இருந்து வந்த நிலையில தற்போது இந்த அறிவிப்பு வந்து வெளியாகி குவைத்திகள்னு மட்டும் வந்து கிடையாது, வெளிநாட்டவர்கள் பல பேர் வந்து இதனால வந்து மகிழ்ச்சி வந்து அடைஞ்சிருக்கிறாங்க. இனிமேல் குவைத்தில் இருந்து சவுதி அரேபியாவுக்கு வந்து ஹஜ் உம்ரா செய்ய போறதா இருந்தாலும் சரி, இல்லைன்னா வந்து கத்தார், துபாய்க்கு வந்து சுற்றுலாவுக்கு போற மாதிரி இருந்தாலும் சரி, இந்த ரயில் சேவை மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. இப்போ அடுத்த மிக முக்கியமான தகவலை பார்த்தீங்கன்னா குவைத்தில் இருந்து 33 கண்டெய்னர் மூலியமா மற்ற நாடுகளுக்கு வந்து டீசல் திருடப்பட்டு இல்லீகலாக சப்ளை செய்த நபர்களை தற்போது கைது செய்துள்ளனர். இந்த கடத்தல் எங்க நடந்திருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா குவைத்தில் இருக்கக்கூடிய அப்தலி பாலைவனத்தில் தான் வந்து மிகப்பெரிய டீசல் கடத்தல் வந்து செய்யப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட 9 நபர்களில் ஒரு நபர் குவைத்தி என்பது குறிப்பிடத்தக்கது. இப்போ அடுத்து மிக முக்கியமான தகவலை பார்த்துருங்க. குவைத்தில் இருக்கக்கூடிய பொது போக்குவரத்து துறை மற்றும் ஜெனரல் டிராபிக் டிபார்ட்மெண்ட் வெளியிட்டுள்ள புதிய அறிவிப்பின்படி போக்குவரத்து விதிமீறலை செய்ய வாகனங்கள் 2 மாதங்கள் வரை பறிமுதல் செய்யப்பட்டு அபராதம் விதிக்கப்படும் புதிய அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. அதாவது பார்த்தீங்கன்னா 4 வகையான விதிமீறல்களை செய்தால் 2 மாதங்கள் வரை வாகனம் பறிமுதல் செய்யப்படும் சொல்லியிருக்கிறாங்க. முதலாவது விதிமீறலை வந்து பார்த்தீங்கன்னா யூட்டன் போடும்போது வாகனத்தை முந்தி செல்வது. 2வது விதிமீறலை பார்த்தீங்கன்னா தடை செய்யப்பட்ட பகுதிகளில் வந்து வாகனத்தை வந்து நிறுத்துவது. 3வது விதிமீறலை வந்து பார்த்தீங்கன்னா வாகனங்களுக்கு இடையூறு செய்வது. 4வது விதிமீறல்களை பார்த்தீங்கன்னா சாலைகளை மறைப்பது. இது மாதிரியா டிராபிக் வயலன்ஸ்ல வந்து ஈடுபடுற ஆட்களுக்கு வந்து அபராதம் விதிக்கிறது மட்டும் இல்லாமல் 2 மாதம் வரைக்கும் உங்களோட வாகனத்தை வந்து பறிமுதல் செஞ்சிருவாங்க. அதனால இங்கே இருக்கக்கூடிய நம்ம ஆளுங்க ஒருவேளை வாகனங்கள் வந்து வச்சிருந்தீங்கன்னா ரொம்ப எச்சரிக்கையாக வந்து இருங்க. கடைசி மற்றும் மிக முக்கியமான தகவல், குவைத்தோடைய மிக முக்கியமான சட்டம் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பாஸ்போர்ட்டு உங்ககிட்ட தான் வந்து இருக்கணும். இந்தியா, இலங்கை, பங்களாதேஷ், பிலிப்பைன்ஸ் இப்படி எந்த நாட்டவர்களை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி உங்களோட
உங்களோட பாஸ்போர்ட் உங்கள் கையில் மட்டும் தாங்க இருக்கணும். உங்கள் பாஸ்போர்ட்டை உங்களோட ஓனர்கிட்ட வந்து கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஒருவேளை சப்போஸ் நீங்கள் வந்து வீட்டில் வந்து வேலை பார்க்குறீங்கன்னா உங்கள் கஃபீல் வந்து உங்களோட பாஸ்போர்ட்டை கொடுக்க சொல்லி நிர்பந்தித்தால் அவர்களுக்கு எதிராக நீங்கள் வந்து புகார் வந்து தெரிவிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா குவைத்தில் மட்டும் கிடையாதுங்க, இங்கே இருக்கக்கூடிய அரபு நாடுகள் கம்பெனியாக இருக்கட்டும், வீடுகளாக இருக்கட்டும், நம்ம வந்து அந்த நாட்டுக்குள்ளே வந்து இறங்கின உடனே என்னமோ வந்து எதையோ நம்ம வந்து தூக்கிட்டு இங்கேருந்து வந்து போயிடுற மாதிரி நம்மளோட பாஸ்போர்ட்டை வந்து உடனே வாங்கி பிடிங்கி வச்சுக்கோங்க. வெளிநாடுகளில் வந்து இருந்து வேலை பார்க்குறோம்னா நம்மளோட பாஸ்போர்ட் தான் நம்மளோட அடையாளம். அதனால் வந்து நம்மளோட பாஸ்போர்ட்டை நம்ம வந்து வச்சிருக்கணும் தான் இந்திய சட்டமும் வந்து சொல்லுது. அது மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே குவைத்தில் இருக்கீங்கன்னா குவைத்து சட்டமும் வந்து அதுதான் வந்து சொல்லுது. அதனால் ஒருவேளை உங்களோட பாஸ்போர்ட்டை நீங்கள் கொடுத்து வச்சுருந்தீங்கன்னா முறைப்படி நீங்கள் சொல்லி நீங்கள் வாங்குங்க. ஒருவேளை கொடுக்க மறுத்தால் பப்ளிக் மேன் பவர் டிபார்ட்மெண்ட் மற்றும் உள்துறை அமைச்சகத்திடம் புகார் வந்து தெரிவிக்கலாம். மேலும் இது போன்ற முக்கியமான தகவல்களை வந்து நீங்கள் உடனுக்குடனே வந்து தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளை ஃபாலோ பண்ணிங்க. See you நண்பா.